சாலையில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்புனா கசக்குதுங்கிறார். படிப்பு இனிக்கின்ற காரணத்தினால தானே இத்தனை கல்லூரி திறந்தோம். நீ எத்தனை கல்லூரி திறந்த? எந்த கல்லூரியுமே திறந்த மாதிரி இல்ல. வேணுமென திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றாட செய்தி அதிமுக ஒன்னும் செய்யல ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான தோற்றத்தை, பொய்யான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்களை நியமித்து சரித்திர சாதனை படிச்சாங்க. 20,000 ஆசிரியர் ஒரே நாள்ல பணியாணை வழங்கினாங்க. இப்படி சரித்திரத்தை திமுக ஆட்சியில பண்ணாங்களா? இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்தா பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியராக நியமிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்காங்க. கைது பண்ணி விட்டிருக்கிறாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு தேவையா?